நாளை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் ஜஸ்ட் ஷோ அப். ஜஸ்ட் ஷோ அப். சில சமயங்களிலே நமக்கு ஜெபிக்க முடியாமல் போகிறது. பல சமயங்களிலே நமக்கு வேதம் வாசிப்பதற்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. சபை கூடி வருகிற இடத்திலே கலந்து கொள்ள நமக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. இவையெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னுடைய காரியமாக இருக்கிறது. இப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பிசாசு நம்மோடு அதிகமாக போராடுகிறார். we are under the spiritual attack. இந்த காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் ஜஸ்ட் ஷோ அப். உங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லையா? ஆனால் உங்களுடைய அந்த ஜெப அறைக்கு போங்க. உங்களால் வேதம் வாசிக்க முடியவில்லையா? உங்கள் வேத புத்தகத்தை திறவுங்கள். உங்களுக்கு சபைக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கிறதா? சபைக்கு போங்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஜஸ்ட் ஷோ அப். இப்படியான காரியங்கள் தேவனுடைய விஷயங்களில் நமக்கு அக்கறை இல்லாமல் போகுது என்று சொன்னால், விருப்பம் இல்லாமல் போகுது என்று சொன்னால், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் அதற்கு பின்பாக பிசாசு இருக்கிறார். நாங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நமக்கு தேவனுடைய விஷயங்களிலே விருப்பம் இல்லாமல் போகிறது, அக்கறை இல்லாமல் போகிறது, வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லை, ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை, தேவனுடைய சபைக்கு போக விருப்பம் இல்லை. இப்படியான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னார், நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பிசாசு இதற்கு பின்னாக இருக்கிறான். நாங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல இருக்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார் ஜஸ்ட் ஷோ அப். உங்களுடைய ஜெப அறைக்கு போங்க, முழங்காலிட்டு ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பியுங்கள். பிற்பாடு ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்று கஷ்டப்படும் போது, நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்து ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கும்போது, அதுக்கு பிற்பாடு ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிற விதத்தை நீங்கள் பார்க்க முடியும். சபைக்கு போக விருப்பம் இல்லை என்று உங்களுக்கு தோன்றினாலும் ஜஸ்ட் ஷோ அப். நீங்கள் சபைக்கு போங்க. பிற்பாடு ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற விதத்தை பார்க்க முடியும். பிசாசு செய்கிற காரியம், நாங்கள் தனியாக நம்மை ஐசோலேட் பண்ணிவிட்டால் அவனால் இலகுவாக நம்மை அழித்து விட முடியும். 2 பேர் கூடியிருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஐசோலேட் பண்ணுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவன் நம்மை அழிப்பதற்கு அவனுக்கு அது இலகுவாக இருக்கும். அதனால் சபைக்கு போக விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சபைக்கு போங்க. பிற்பாடு ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லோருமாக கூடி ஜபிக்கிற இடத்திலே, எல்லோருமாக கூடி இருக்கிற இடத்துல வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தில் எங்கு கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னது. அவன் ஆவியானவர் அந்த இடத்திலே அசைவாடுவார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகை செய்கிறவராயிருப்பார். பிற்பாடு உங்களுடைய காரியங்கள் மாறி போவதை நீங்கள் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். அங்கே எல்கானாவை பார்க்கிறோம், அன்னாளை பார்க்கிறோம், பெனின்னாளை பார்க்கிறோம். 1 சாமுவேல் வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 1:3, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியராகிய ஏலியின் குமார்கள் தேவன் ஊழியம் செய்து வந்தார்கள். அங்கே செய்யும் போது என்ன நடக்கும்? அவன் பலியிடும் போது தன்னுடைய மூத்த மனைவிக்கு அதிகமான பங்கை கொடுப்பான். 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், பெண்ணினால் அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்னாளுக்கு இவர்கள் ஒவ்வொரு வருஷமும் குடும்பமாக சீலோவிலே தேவனை பணிந்து கொள்ள போவார்கள். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பெண்ணினால் அன்னாள் இருக்க அந்த குறையை சொல்லி, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவளை மனமடிவாக்குவாள், அவளை துக்கமாக்குவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அன்னாள் வருஷம் தோறும் தேவனை பணிந்து கொள்ள சீலோவில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். அன்னாளுக்கு அந்த இடத்துக்கு போவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு போனால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியும். பெரினால் மறுபடியும் என்னை மனமடி வாக்குவாள், நான் துக்கத்தோடு சாப்பிடாமல் இருக்க வேண்டும். ஆனாலும் அவள் அதை பொருட்படுத்தாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு அவள் போனாள். நமக்கு பிற்பாடு நடந்த காரியம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆவியானவர் அவளை ஒருபோதும் இல்லாத விதத்திலே ஜெபம் பண்ண வழி நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அந்த நாளிலே அவள் போய் இராவிட்டால்
இப்படியான ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே செய்திருக்க முடியாது. அதனுடைய விளைவு நமக்கு தெரியும். ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அது சாதாரணமான குழந்தை அல்ல. தீர்க்கதரிசி, ஆசாரியர், நியாயாதிபதி 3 காரியங்களிலும் ஒன்றா இருக்கிற ஒரு குழந்தை. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, ஒரு ஆசாரியர். 3 ஊழியங்களையும் ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை அந்த நாளிலே அவள் ஜபித்ததினாலே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். அவள் அந்த இடத்திலே தன்னை காட்டினபடியினாள், அந்த ஆலயத்துக்கு குடும்பமாக போனபடியினாள், அந்த இடத்திலே அவள் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு ஏற்றபடியாக அவள் ஜெபம் பண்ணினபடியினாள் அவள் மிகவும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை, அதற்கு பின்பாக அவளை மெலடி என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது. நீ சாதாரண குழந்தையை பெற்றாள் என்று யாரும் சொல்ல முடியாது. மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு இன்னும் அநேக குழந்தைகளை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தே பார்க்க முடிகிறது. இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், ஜஸ்ட் ஷோ அப். உங்களுக்கு உங்களுடைய ஜெபம் செய்கிற இடத்துக்கு போங்கள். உங்கள் வேதம் வாசிக்கிறதுக்கு உங்கள் வேத புத்தகத்தை திறவுங்கள். உங்களை ஆண்டவர் கூடி வருகிற இடத்தில், எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நாட்டி இருக்கிறாரோ அந்த இடத்திலே உங்களை காட்டுங்கள். அந்த ஆலயத்துக்கு போங்கள். ஆலய கூடுகைக்கு போங்கள். ஆலய கூடுகையை அநேகர் விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த இடத்துக்கு போங்கள். அதற்கு பிற்பாடு ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். அது ஸ்பிரிச்சுவல் அட்டாக், இதில் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவதை, நீங்கள் அதில் வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் திரும்புவதை பார்க்க முடியும். ஆகையால் ஜஸ்ட் ஷோ அப். அப்படியாக ஆண்டவர் நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.